வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். நீதிமொழி 13:3. நாவை காப்பவர் தம் உயிரையே காத்து கொள்கிறார், நாவை காவாதவன் கெட்டழிவான். பிறரோடு பேசுவதை தவிர்க்க இயலாது. ஆனால் அவர்களோடு பேசும்போது தேவைக்கு அதிகமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. தேவைக்கு மட்டும் பேச கற்றுக்கொள்வோம். பிறரோடு நீண்ட நேரம் பேசுவதை தவிர்க்க முயற்சி செய்வோம். ஏனெனில் நீண்ட நேரம் பேசினால் பாவம் விளையும், பிரச்சனை வரும். நீண்ட நேரம் பேச விரும்பினால் ஆண்டவரை, அவருடைய வார்த்தைகளை, அவர் செய்த மாபெரும் செயல்களை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து பேசலாம். அமைதியாக பேசாமல் இருப்பது பல பிரச்சனைகளை தவிர்த்துவிடும். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வோம். தேவைக்கு மட்டும் பேசுவோம். பிறரோடு பேசும்போது மூன்றாவது நபரை பற்றி பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. மேலும் பிறர் கேட்கின்ற கேள்விகளுக்கு சில நேரம் புன்சிரிப்பே நமது பதிலாக மாறட்டும். ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையின் நாவை அபிஷேகம் பண்ணும். இதனால் தேவைக்கு மட்டும் பேச இவர்கள் அறிந்து கொள்ளட்டும். மேலும் ஆண்டவரே, இவர்கள் தங்கள் நாவினால் உம்மை புகழவும் உமக்கு நன்றி செலுத்தவும் கற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இவர்களை கண்ணின் மணி போல காத்து இவர்களுக்கு ஒரு நலமான வளமான வாழ்வை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உறவே நான் உன்னோடு உரையாட வேண்டும். உயிரே நான் உன்னோடு உரையாட வேண்டும். உள்ளத்திலே நீ வந்து உறவாட வேண்டும்.
துயர் தீர்க்கும் மருமருந்தே அழியாவானக திருவிருந்தே துயர் தீர்க்கும் அருமருந்தே அழியாவானக திருவிருந்தே வழியாய் வா என் வாழ்வினிலே உயிராய் வா என் உடலினிலே ஒவ்வொரு பொழுதும் முந்தன் நினைவில் உள்ளம் மகிழ்ந்திடுதே ஒரு பொழுதேனும் உன்னை மறந்தால் உயிர் பிரிந்திடுதே உறவே நான் உன்னோடு உரையாட வேண்டும் உயிரே நான் உன்னோடு உரையாட வேண்டும் உள்ளத்திலே நீ வந்து உறவாட வேண்டும் உலகினிலே என் சொந்தம் நீயாக வேண்டும் உறவே நான் உன்னோடு உரையாட வேண்டும் உயிரே நான் உன்னோடு உரையாட வேண்டும் மாண்புயரிவருளாண்டு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.